இத்தாலி பிரதமர் மெலோனியை மீண்டும் வம்புக்கு இழுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை நாம் இணைந்து போராட வேண்டும் என்று திமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி. வெற்றி பெறும் வரை இணைந்து போராட வேண்டுமா? வெற்றி பெற்ற பிறகு ஓடிவிடுவார். இப்போ ஓடினார்ல தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே திமுக கூட்டணியை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு அண்ணாதிவாலயம் போய் கூட்டணி தலைமையை சந்தித்து ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு ஓடினாங்கள்ல, அது மாதிரி ஓடுவான்னு நினைக்கிறேன். சமீபத்தில் வந்த ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள் அன்றைக்கு திமுக தலைவர் ஒரு ட்விட்டரில் ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருந்தார். அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது தான் இப்படி சொல்லியிருக்காரு, இந்தியாவின் ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் நாம் வெற்றி பெறும் வரை இணைந்து போராட வேண்டுமா? வெற்றி பெறும் வரை, வெற்றி பெற்றவரும் ஓடி போயிடுவார். ராகுல்ஜி, உங்களுடைய துரோக முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு செல்லாக்காசு ஆகிட்டீங்க. இப்போ பயம் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகத்தை நம்பிக்கிட்டு திமுகவை கழுத்தெடுத்து ஓடிட்டோமே, தாவேகா என்பது பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கிறாங்களே, இவங்க வருகின்ற தேர்தலில் நமக்கு ஏதுவாக இருப்பார்களா, ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்ற பயம்லாம் வந்துருச்சு. அதனால தான் இப்போ லைட்டாக திரும்ப, அதோடு இல்லாமல் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா தலைவர்களும் வச்சு செஞ்சுருக்காங்க ராகுல் காந்தியை. அகிலேஷ் சிங் யாதவ், தேஜஸ்வி யாதவ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமாவளவன், எல்லாருமே அவரை எப்படி நீங்கள் திமுக இப்படி போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்டதுனால அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் இப்போ இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள். நாகரிக அரசியல் செய்யக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை மன்னித்து உங்களை கூட்டணியில் சேர்த்து கொண்டாலும் கூட திமுக தொண்டர்கள் உங்களை மன்னிக்க தயாராகவே இல்லை. கொஞ்சம் நஞ்சா பேச்சாக பேசுகிறாங்க உங்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம். அதனால் நிச்சயமாக இனி ஒரு காலத்திலும் திமுக காங்கிரஸோடு கூட்டணி சேருவதை திமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த கூட்டணி வச்சாக்கா அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் வராது, வெற்றி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன்னா திமுக தான் சொல்லி இன்னொரு தடவை திமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்துச்சுனாக்கா நான் கட்சியிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நீங்கள் மனசை ஊன் பண்ணிட்டீங்க, அவ்வளோ ஒரு ரணகலப்படுத்திட்டீங்க. இனிமேல் என்ன தான் நீங்கள் ஒற்றுமை அழைப்பு விட்டாலும் கூட திமுகவும் காங்கிரஸும் மீண்டும் சேருவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இத்தாலி பிரதமர் மெலோனியை மீண்டும் வம்புக்கு இழுத்திருக்கிறார். என்ன தான் பிரச்சனை தெரியல அவருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மெலோனியுடைய செல்வாக்கு இத்தாலி நாட்டில் குறைந்து விட்டதால் அவர் என்னோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள விரும்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இப்படி சொன்னதுக்கு மெலோனி கடுமையான விமர்சனத்தை, ஒரு நட்பு நாடாகக்கூடிய ஒரு இத்தாலி நாட்டு பிரதமரையே நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னாக்கா மற்றவங்களை எப்படியாக பேச மாட்டீங்க அப்படின்லாம் கூறி இந்த மெலோனி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதால் என்னுடைய செல்வாக்கு எந்த விதத்திலும் உயராது. என்னுடைய செல்வாக்கு நான் எந்த அளவுக்கு செயல்படுறேன் என்பது தான், இத்தாலி நாட்டுக்கு எவ்வளவுக்கு உழைக்கிறேன் பாடுபடுறது என்பது தான் என்னுடைய செல்வாக்கு இருக்கிறது. அதனால் உங்களுடைய நாட்டின் பிரச்சனையை, உங்கள் வேலையை சரியாக பாருங்கள், என்னுடைய பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு மெலோனி கடுமையான எதிர்வினை காட்டியிருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவரையும் ஒட்டு கொடுக்கிறது இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அந்த நாட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் பற்றியெல்லாம் என்னெல்லாம் கருத்து சொல்லியிருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார், எல்லாம் பொறுத்து கண்டுக்காமல் போயிடுவாங்க. மெலோனி இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெபனான் நாட்டில் மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இஸ்ரேல் சராமரியாக நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதல்களில் 4057 பேர் பலியாகியுள்ளார்கள். 12121 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அந்நாட்டின் அரசு அறிவித்திருக்கிறது. இந்த இஸ்ரேலுக்கு என்னதான் அந்தளவுக்கு ஒரு இரத்த வெறின்னு தெரியல. கண்மூடித்தனமாக எல்லா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை. உலக நாடுகள்லாம் கண்மூடி வாய்ப்புத்தி அமைந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளெல்லாம் மனித உரிமை, மண்ணாங்கட்டி உரிமையெல்லாம் பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இந்த இஸ்ரேலை கண்டிப்பதில் மட்டும் அமைதிக்காக்கிறார்கள். அமெரிக்காவின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதால் மிக பெரிய ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல். அவர்களுக்கு இறைவன் தான் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது, பிரார்த்தனையாக இருக்கிறது. மனித உயிர்களை துச்சமாக மதித்து குவித்து கொண்டிருக்கிறார்கள். காசாவில் அப்படி தான் லட்சக்கணக்கான மக்களை இதுவரை கொண்டிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2025 அன்று காசாவில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் ட்ரம்ப். அது ஒரு மாயை.
என்று கூறியிருக்கிறது ஐநா. காசாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்டோபர் 25, 2020 இன்று வரை கிட்டத்தட்ட 8 மாதங்களாக 255 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். இஸ்ரேலின் கண்ணை உறுத்துவது என்னவென்றால் குழந்தைகள் தான். இவர்கள் மீண்டும் வருங்காலத்தில் வளர்ந்து தீவிரவாதிகளாக மாறுவார்கள், நமக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள், அவர்கள் இப்பொழுதே கொண்டுவிட வேண்டும் என்று குறிபார்த்து குழந்தைகளை கொண்டிருப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறது இஸ்ரேல். அதனால தான் அப்படி தான் 285 பேரை கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காசா பாலஸ்தீன் நாடு ஒரு உருக்கமான கோரிக்கை இந்தியாவுக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்தியா காப்பாற்றவில்லை என்றால் வேறு யார் எங்களை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு ஒரு இஃப் இந்தியா நோ தென் ஹூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா காசா மற்றும் மேற்கு கரையில் முற்று முழுதாக அந்த சுகாதாரத்துறை சீர்குலைந்திருக்கிறது. அந்த மீட்டெடுக்கணும்னாக்கா இந்தியாவை சேர்ந்த ஆரோக்கிய மைத்ரி என்ற திட்டத்தின் கீழ் இந்தியா $100 மில்லியன் மதிப்பிலான உதவிகளை உடனடியாக பாலஸ்தீனத்துக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு உருக்கமான கோரிக்கையை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறது, இந்தியா என்பது ஒரு அணிசேரா நாடுகளின் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்த நாடு. ஒரு காலத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது எந்த அணியிலும் அமெரிக்கா, ரஷ்யா என்று உலகமே இருவராக பிரிந்த நிலையில் அணிசேரா நாடுகள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் தலைமை பொறுப்பில் இருந்தது இந்தியா. அப்படிப்பட்ட நாடு இன்று இஸ்ரேலின் ஒரு அணுக்க தோழராக, இஸ்ரேல் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு மிக நெருக்கமான தோழராக மாறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் சொன்னது தான் அவங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் இஸ்ரேலை ஆட்சி செய்வதும் ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கம். அதே போல் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியும் வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கம். அதோடு இஸ்லாமிய வெறுப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இந்த 2 அரசுகளும் இணைகின்றன. இஸ்ரேலிய அரசு லெபனானிலும் காசாவிலும் சராமரியாக குண்டுகளை வீசி மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற ஈரான் நாட்டில் போரில் கூட அமெரிக்காவுக்கு இணையாக இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். அதாவது பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 3 ஆண்டுகளாக. 2023 ஆண்டிலிருந்து காசா ஹமாஸை நாங்கள் கருவறுக்கப் போகிறோம், சுத்தமாக தொலைத்து அவர்களை வேட்டையாடப் போகிறோம் என்று பெயரில் மக்களை கொன்றளித்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் பெண்களும் 80,000க்கும் அதிகமான பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஹெஸ்புல்லாவை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம், ஹெஸ்புல்லாவை அழிக்கப் போகிறோம். ஈரானுக்கு மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய நாடு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாக்கள், அவர்களை ஒழிக்கப் போகிறோம் என்ற பெயரில் லெபனான் நாட்டின் மீது கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தாக்குதல்களை முன்னெடுத்து 4057 பேரை கொன்றளித்திருக்கிறது இது இஸ்ரேலிய இராணுவம். இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் தான் பாலஸ்தீன மக்கள் இப்படி ஒரு உருக்கமான ஒரு கோரிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய. ஏனென்றால் ஒரு காலத்தில் காசா மேற்கரை எல்லாத்தையும் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டது, நாங்கள் தான் நிர்வகிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட இந்த இஸ்ரேலிய அரசு இப்பொழுது போர் செய்வதில் தான் மும்முரமாக இருக்கிறார்களே தவிர அந்த சுகாதார அவர்களுக்கான நிதியை அவர்கள் வழங்குவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது பாலஸ்தீனம். இந்த கோரிக்கையை பார்க்கும்போது வேதனையாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்யக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இல்லை. இவர்களும் ஒரு வலதுசாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு போரை, இஸ்ரேல் நடத்தக்கூடிய போரை ஆதரிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கேட்ட கோரிக்கை உதவி என்பது இந்தியாவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காது என்பதே உண்மையாக இருக்குது. இதை சொல்வதற்கு வேதனையாக இருக்கிறது, வேறு வழி இல்லை, உண்மையை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இவி வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், 2 வீலர்லாம் ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்கு. பெட்ரோலுடைய விலை ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருப்பதால் 2 வீலர் இவி வெஹிக்கிள் ஜாஸ்தியாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதற்காக 1 முதல் 5 வரை ரேட்டிங், அதாவது அந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான பைக்கை வாங்குவதற்காக எனர்ஜி எஃபிஷியன்சி மையமாக வச்சு 1 முதல் 5 அந்த ஆல்ரெடி ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினுக்கெல்லாம் இருக்குல்ல ரேட்டிங் 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், அதே போன்ற ரேட்டிங்கை இந்த இவி வெஹிக்கிளுக்கும் கொண்டு வரதுக்கு இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இந்த ரேட்டிங் வரும். அப்போ ஈஸியாக மக்கள் அடையாளம் கண்டு தங்களுக்கான வெஹிக்கிள் எது சரியாக இருக்கும் என்பதை அவர்கள் எளிதாக வாங்கிக்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. எங்களில் யார் அடுத்த துரோகி என்ற ஒரு போட்டி திமுகவோடு கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகளிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா முதலிடத்தில் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட ஓடோடி போய் தாவிகா கூட்டணியில் சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் திமுகவின் ஆலோசனையின் பேரில் அந்த கூட்டணியில் இணைந்தார்கள். அதாவது அந்த தாவிகா
அரசுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற கட்சி இப்பொழுது திமுக கூட்டத்திலிருந்து விலகி இருப்பதாக சமீபத்தில் நடைபெற்ற அவருடைய மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல், சட்டசபை இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல், லண்டன் பாராளுமன்ற தேர்தல், இலங்கை அதிபர் தேர்தல் என்று எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் தாவேகாவுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் திரு காதர் மொஹிதீன். எல்லா தேர்தலுக்கும் அவங்களுக்கு தான் சரணாகதி எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு தான், உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு. கடந்த 60 ஆண்டு காலமாக திமுக என்ற கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இடைப்பட்ட காலம் கொஞ்ச காலம் வந்து எம்ஜிஆருடைய அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தார்கள். அதை தவிர்த்துக்கிட்டு 60 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இப்பொழுது நாங்கள் வந்து தாவேகா கூட்டணியில் ஒருங்கிணைச்சிட்டோம், இணைந்து விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நல்லது, போயிட்டீங்க, திரும்ப வந்துவிடார்கள், நன்றி, மீண்டும் திரும்ப வந்துவிடார்கள் என்று தான் நம்ம அவர்களுக்கு கூற வேண்டியிருக்கிறது. அதோடு இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறாரு காதர் மொஹிதீன், நான் என்னைக்கு சொன்னேன் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிப்பது 6வது கடமை என்று நான் என்னைக்கு சொன்னேன்? நான் சொல்லாத விஷயத்தை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்லாம் ஒரு மாதிரி கடுமையாக எடுத்து பேசியிருக்காரு. பத்திரிகையாளர்லாம் வாயா பையெல்லாம் பேசுகிறாரு. அண்ணாமலையே ஓவர்டேக் பண்ணுறவர்கள் இருக்குது. அண்ணாமலை தான் ஒரு நேரத்தில் வந்து ஏன் குரங்கு மாதிரி தவுறீங்க, உங்களை என்ன சொன்ன, போய் சாப்பிட்டு சொன்னல அப்படின்னு ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். உங்களுக்கு தான் அறிவாலயத்துலேருந்து பணம் வருதில்ல, 200 ரூபா ஊப்பி அப்படி இப்படிலாம் வந்து பத்திரிகையாளர் கேவலமாக பேசுவார். அப்படிப்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் வாயா பையெல்லாம் பேசுகிறார் காதர் மொஹிதீன். அவருக்கு வயசாகிடுச்சு, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இஸ்து வாயில் வளர்த்துருக்காரு. அதற்கு முன்பாக ஷாஜஹான் ஒருத்தர் அமைச்சிருக்கார்ல தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசில், அவர் என்ன சொன்னார், இதே போல் தொடர்ந்து பேசியிருந்தாக்க நாங்கள் திமுகவை வந்து இல்லாமல் செய்து விடுவோம் அப்படிலாம் காமெடி பண்ணார். திமுக போட்ட பிச்சையில் தான் இவர்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தமே இவங்களுக்கு ஒரு 100 ஓட்டு இருந்தாலே பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட நிலையில் திமுக அவர்களை கைவிட்டு கூட கூடாது, நம்மளுடைய நீண்டகால கூட்டணி அவங்க தான் அப்படின்ட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது கூட முதல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு சீட்டுகள் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு தான் மற்ற கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி திமுக இதுதான் அவர்கள் வளமையாக செய்து கொண்டிருப்பது. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த கட்சிக்கு நன்றி பாராட்டு அப்படின்னாக்கா திமுகவை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து திமுக கூட்டணியில் இருப்பதனால தான் முஸ்லீம்களுடைய ஓட்டு வந்து திமுக கிடைக்குது என்ற ரீதியில் பேசி பைத்தியகாரத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாலாம் மக்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, முஸ்லீம்களே சிரிக்கிறாங்க. ஐயோ யாரா கோமாளி நீங்கள்லாம், உங்களால் யாருக்குடா தெரியும்? ஒரு ஜமாத்தில் ஒரு ஊர் ஜமாத்து இருக்குன்னா அதில் 2 பேர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் உறுப்பினராக இருந்தாலே பெரிய ஆச்சரியம். இந்த லட்சணத்தில் உங்களை பார்த்து நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறீன்ற காரணத்தில் தான் நாங்கள் திமுக ஓட்டு போடலாம், சரியான காமெடி போகப்பா அப்படின்ட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு காதர் மொஹிதீன் மற்றும் அவருடைய வகைராக்கள். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை, see you.